உலக பக்கவாத தினத்தை ஒட்டி சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் தனியார் மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று உயிர்காக்கும் சிகிச்சையை உடனடியாக தொடங்குவதற்கான நடமாடும் வாகன சேவையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், குடும்ப பக்கவாதம் அபாயம் இருப்பவர்கள் அவ்வப்போது உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறினார். அதிமுக குறித்து பேசுவதை தவிர்த்து வரும் நிலையிலும் அதிமுக தலைவர்கள் தன்னை விமர்சிப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கிறேன். பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலைகள் வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் புனரமைக்கப்பட்ட முருகன் கூட்டுறவு சங்கம் மற்றும் அதன் விற்பனை நிலையத்தை அமைச்சர் காந்தி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்த வருஷம் நவம்பர் 15க்குள்ளவே நாங்கள் கொடுக்க போறோம். பல்லாவரம் மேம்பாலம் மீது இருசக்கர வாகனம் மீது சரக்கு லாரி மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்து இளைஞர் உயிரிழந்தார். சதீஷ்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத சரக்கு வாகனம் மோதியது. தலைக்கவசம் அணிந்திருந்தும் அவர் மீது லாரி ஏறி இறங்கியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. மயிலாடுதுறையில் கொலை வழக்கில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் வன்னியர் சங்க பிரமுகராக இருந்த கண்ணன் என்பவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கதிரவன் உட்பட 21 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் அனைவரும் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அவர்களில் ஒருவரான அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் மாவட்ட நீதிமன்றத்தில் கண்ணன் கொலை வழக்கு விசாரணை முடிந்ததைத் தொடர்ந்து கதிரவன் உட்பட 9 பேர் குற்றவாளிகளாக அறிவித்து ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 12 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வசிஷ்ட நதியை காப்பாற்ற வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரி உபரிநீர் திட்டத்தில் வசிஷ்ட நதியை இணைக்க வேண்டும், திருமணி முத்தாற்றை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. நகராட்சி கழிவுகளை வசிஷ்ட நதியில் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி ஆய்வு செய்தார். ஆலையில் திறந்த வழியில் சுமார் 7500 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நாற்றுகள் முளைக்கும் அளவிற்கு நெல்மணிகள் வீணாகிவிட்டதாக சௌமியா குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரைத்த மாவையை அரைத்துக் கொண்டு உண்மையை மறைத்து தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 1.96 கோடி மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 33 நாட்களாக நெல் கொள்முதல் நடைபெறவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருப்பது அப்பட்டமான பொய் என்றும் தெரிவித்துள்ளார். தாம்பரம் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் நாய், மாடு, பன்றி பொம்மைகளுடன் கொசுவரைகளை போர்த்திக் கொண்டு பங்கேற்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாநகராட்சி பகுதிகளில் கொசு, நாய், மாடு, பன்றி தொல்லை அதிகமாக இருப்பதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். மேயர் மற்றும் திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிமுக உறுப்பினர் வெளிநடப்பு செய்து மாநகராட்சி அலுவலர்கள் நுழைவாயில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். அரக்கோணம் அருகே மின்சார ரயில் என்ஜின் மீது உள்ள மின் இணைப்பு உடைந்ததால் ரயில் சேவையில் காலதாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை சென்ட்ரல் நோக்கி அரக்கோணத்தில் இருந்து புறப்பட்ட ரயில் புளியமங்கலம் ரயில் நிலையம் அருகே வந்தபோது ரயிலையும் உயரழுத்த மின் கம்பியையும் இணைக்கும் கிளிப் உடைந்ததால் ரயிலுக்கு மின்சாரம் தடைபட்டு ரயில் நடுவழியில் நின்றது. சீரமைப்பு பணிக்கு பின் சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு ரயில் புறப்பட்டுச் சென்றது. சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளிடம் ஆட்சியர் பொற்கொடி அதிருப்தியுடன் பேசியதால் சலசலப்பு நிலவியது. ஒரு சில விவசாயிகள் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறி வந்த நிலையில் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சியர் குறிப்பிட்டார்.